மனுஷன் குரங்குல இருந்து வந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தொப்பையை குறைக்கிறது தாங்க. உங்களுக்கும் அந்த தொப்பையை குறைக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆனா ஜிம்முக்கு போக டைமே இல்லையா? இல்ல வீட்டுல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணுமான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, இன்னைக்கு நான் எப்படி வீட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ் பண்ணி என்னோட தொப்பையை நான் எப்படி டிராஸ்டிக்கா குறைச்சேன் அப்படின்றதான் ஷேர் பண்ண போறேன். பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். இது நம்ம கோரை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும், நல்லா என்கேஜ் பண்ணும். இது லோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட் தாங்க. ஸோ 2 சைடும் நம்ம பண்ணும் போது தான் அது ஒரு கவுண்ட் கணக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம 10 ரெப்படிஷன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஒர்க் அவுட்ஸுமே என் கூடயே சேர்ந்தே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன், இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3 monthஸில் உங்களுக்கு டிராஸ்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு 100% கேரண்டி. பட் கரெக்ட் ஃபார்மில் கரெக்ட் கைடன்ஸோடு மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா அன்னெசரி இன்ஜுரிஸ் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். இதான் சாம்பிள், இப்படி தான் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் இன்னும் லோ இன்டென்ஸ் ஒர்க் அவுட் தான். பட் ஆனால் இதுவுமே கோரை நல்லா என்கேஜ் பண்ணும். ஸோ இதை நான் 10க்கு பதிலாக ஒரு 15 பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நானுமே ஒரு பிகினராக இது 15 தாராளமாக பண்ண முடிஞ்சுது. பட் இன்கேஸ் உங்களுக்கு 15மே கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கிராஜுவலாக நீங்கள் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் நெக்கை லைட்டாக ஃப்ளோர்லேருந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது சப்போஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெஸ்ட் பண்ணி பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் நம்மளோட அப்பர் பெல்லிக்காகுங்க. ஸோ நீங்கள் பண்ணும் போதே உங்களோட அப்பர் பெல்லி நல்லா டைட் ஆகும். அதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஏற்றுக்கும் போது எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக அந்த இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் கரெக்டாக இருந்ததுன்னா செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் இது அப்பர் பெல்லிக்கு. ஸோ இது அகெயின் நீங்கள் 10லேருந்து 15 ரெப்ஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் நம்மளோட சைட்ஸ்க்கு தான். ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும், காலை ஃப்ளோர்லேருந்து தூக்கி. ஸோ நான் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். பட் ஃபார் பிகினர்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் நான் இந்த சாம்பிளும் கொடுத்துருக்கேன். நீங்கள் காலை கீழே வச்சுட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச கிளிப்பை மாதிரி உங்கள் கால் லைட்டாக ஃப்ளோர்லேருந்து ரைஸ் பண்ணிவிட்டு சேம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சைடுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணும் போதே சைடில் உங்களுக்கு என்கேஜ் ஆகிறது வேறு லெவலில் தெரியும். இது எல்லாமே பார்க்க பயங்கரமாக ஈஸியாக இருக்கும், பட் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம லோவர் பெல்லிக்கு தான். இது ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். நம்ம காலை ஃப்ளோரில் படாமல் பண்ணணும். ஸோ அப்போ கீழே நல்லா அந்த லோவர் பெல்லிக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக கீழே வச்சும் நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இனிஷியலாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் என்னோடய ப்ரீவியஸ் கிளிப்பில் காமிச்ச மாதிரி காலை கீழேயே வைக்காமல் நீங்கள் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இது கம்ப்ளீட் நம்ம லோவர் பெல்லிக்காக. ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவில் நான் ஒரு பகுதியாக லோவர் பெல்லிக்கான ஒர்க் அவுட்ஸ், அப்பர் பெல்லிக்கான ஒர்க் அவுட்ஸ், சைட் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லி 7 ஒர்க் அவுட்ஸாக நான் பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் டயட்டெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்லி குறையாமல் இருக்க காரணமே இருக்காதுங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வரணும். ஸோ வாங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ சைடு ஒர்க் அவுட் அகெயின் சைட் கிரன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையுமே நீங்கள் 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். சப்போஸ் ஆஸ் யூஷுவல் ஐ சே உங்களுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 10லேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட் அன் இஷ்யூ. நம்மளோட பாடி அதுக்கு மெக்கனைஸ் ஆகி
கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவோம், வலிக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் அகெயின் நம்மளோட லோவர் பெல்லிக்கு தாங்க. ஸோ இதையுமே நான் சொல்ல மாதிரி 10 reps போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 5 to 6 minutesல கம்ப்ளீட்டாக ஒரு 7 ஒர்க் அவுட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு நான்சி சைனிங் ஆஃப். பாய்.